என்னை தமிழ் ஒரு முறை காப்பாற்றியது அமெரிக்காவில். ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் முதலிரவை கற்பனை செய்கிற காதலர்கள் அவன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றான். பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேரை கசங்காமல் அணைப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தார். ஒருத்தர் எழுதார், ஒரு இளைஞர், என்ன சார் இது, என்ன என்ன பூமாலையே உன்னை மணப்பேன், உடனே மோனை போட்டிருக்கேன், புதுச்சேரை கசங்காமல் அணைப்பேன், மணப்பேன் அணைப்பேன் இயைபு, பூமாலை புதுச்சேலை மோனை, என்ன தப்பு இதில்? அவர் சொன்னார், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பா? சேலை கசங்கிடுமே நினைச்சான்னா அவன் காதலனா, அவன் கணவனா? முதலாக கனவியை முத்தமிட போகிறவன் இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் முத்தத்தில் சாரம் இருக்குமா, குறைந்தபட்சம் ஈரம் இருக்குமா? இப்படியெல்லாம் கேட்டார். உட்காரு தம்பி, உனக்கு அனுபவம் பத்தாது. என்ன என்ன எழுதியிருக்கேன்? பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் நினைப்பேன். அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று பொருள். இது கூட தெரியலையா உனக்கு? சரி சரி, சின்ன பையன், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த முறை வரும்போது இந்த பாட்டுக்கு பொருள் நீயே சொல்லுவ. சொல்லி வந்த. உண்மையாகவே நான் அப்படி நினைக்கல. நான் எழுதியது எதுகை மோனைக்காக, இயைபுக்காக, ஒலி இயைபுக்காக சேர்த்து விட்ட விஷயம்.